2023 டிஎன்பிசி ஜேஎஸோட கிட்ட ஒரு சம்மு பார்ப்போம். இந்த கொஸ்டின் பேப்பரோட மற்ற சம்ஸோட பிளேலிஸ்ட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வந்து எல்சிஎம் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த மூணுத்தையும் வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும். சாய்ஸ் ஏற்ற மாதிரி பாருங்கள். சாய்ஸில் இது 5x 5 ஓகேவா, அதுக்கேற்ற மாதிரி வெளியே எடுக்கிறோம். அங்கே வந்து 5x ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து இது தான் இல்லையா, அதுலேருந்து 5x காமன் எத்தனை ஆகும், x-2, அதாவது இதை மல்டிப்ளை பண்ணால் வரும் 5x². இது மல்டிப்ளை பண்ணால் 10x ஓகேவா, அதை தான் வந்து 5x வந்து வெளியே எடுத்துட்டோம் காமனாக. அடுத்தது வந்து இது ஒரு ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து முடிஞ்சிச்சு. அடுத்தது இது x² - 4 வந்து என்ன பண்ணேன், a² - b² ஃபார்முலா, இதனாலேயே x² - 2² a + b a - b வரும் இல்லையா, x + 2 x - 2. அடுத்தது மூணாவது டேர்ம் வந்து அப்படியே வச்சுருக்கலாம், ஏன்னா ஆப்ஷனில் வந்து இது இருக்கும் பாருங்க இல்லையா, ஆப்ஷனில் அப்படியே இருக்குது, அதனால் சிம்பிளிஃபை பண்ண தேவையில்ல, அப்படியே வச்சுக்குவோம். இப்போ வந்து மூணுத்தையும் வந்து 3 டேர்மும் சிம்பிளிஃபை பண்ணாச்சு. அடுத்து எல்சிஎம் எப்படி எழுதணும், எல்சிஎம்னா வந்து மூணுத்துலேயும் இருக்கிறத எழுதணும். மூணுத்துலேயும் வந்து காமனாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, மூணுத்துலேயும் இருக்கிற டேர்ம் அப்படியே எழுதிடுவோம். ஹெச்சிஎஃப் தான் மூணுத்துலேயும் இருந்தால் மட்டும்தான் எழுதுவோம் ஹெச்சிஎஃப்பில். இது வந்து மூணுத்துலேயும் இருக்கிறதான் எழுதிடணும், மூணுத்துலேயும் காமனாக இருந்தோ இல்லையோ மூணுத்துலேயும் வர டேர்ம் வந்து எழுதிடணும். இப்போ ஃபஸ்ட்டு இது வந்து 5x ஓகேவா, 5x வந்து எழுதிடுங்க அப்படியே. இந்த 5x எல்சிஎம் ஆச்சா, எல்சிஎம்னா லீஸ்ட்டு, நம்ம எழுதும்போது ஹையஸ்ட்டு பவர் இருக்குது எழுதணும். 5x மற்ற 2 டேர்மில் இருக்கா பாருங்கள், இல்லை இது ஒன்று தான் இருக்குது, அதை அப்படியே வச்சுக்கோங்க. சப்போஸ் இதில் 5x² அந்த மாதிரி இருந்ததுன்னா என்ன பண்ணுவாங்க, 5x² எடுத்துக்கணும். சரி, அடுத்த டேர்ம் அது இருக்குது, அடுத்த டேர்ம் x - 2 இருக்குது. x - 2 பக்கத்தில் இருக்க 2 டேர்மில் இருக்கா பாருங்களேன், இங்கே ஒரு x - 2, இங்கே x - 2 ஹோல் ஸ்கொயர். எல்சிஎம்னா என்ன பண்ணணும், ஹையஸ்ட் எடுத்துக்கணும். எல்சிஎம் லீஸ்ட் இருக்குல்லையே, நம்ம எடுக்கும்போது ஹையஸ்ட் பவர் எடுத்துக்கணும். அப்போ எங்கன்னா ஒரு இருக்கிற பவர் அதிகம் இதுதான். இப்போ x - 2 ஹோல் ஸ்கொயர். அடுத்த டேர்ம் பாருங்கள், இது முடிஞ்சிச்சு எல்லா டேர்மும். அடுத்தது இந்த டேர்மும் முடிஞ்சிச்சு, பவர் தேடியாச்சு. அடுத்தது இது ஒன்று தான் இருக்குது, இதை எடுத்து அப்படியே எழுதிக்கங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் இது ஆப்ஷனில் வந்து இல்லை இது, ஏன்னா இது இன்னும் வந்து சிம்பிளிஃபை பண்ணி தான் ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. இப்போ இதை வந்து எப்படி ஆப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும். இங்கே பாருங்கள், அதாவது எக்ஸை வந்து உள்ளே மல்டிப்ளை பண்ணிட்டாங்க, இங்கே நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா, இதையும் வந்து மல்டிப்ளை பண்ணிட்டாங்க. இப்போ 5xை மட்டும் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க, பண்ணனா வரும் இங்கே x² + 2x வரும் இல்லையா, அதான் x² + 2x, இங்கே 5. அப்புறம் இந்த x - 2² அப்படியே இருக்குது. இதுதான் ஆன்சர், ஆப்ஷன் சி தான் ஆன்சர்.